சென்னை தமிழிசை சங்கத்தின் ஆதரவில் நடைபெறும் இசைப்பேரறிஞர் தருமபுரம் ப. சுவாமிநாதன் அவர்கள் பங்கேற்கும் திருமுறை இசை தொடர் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வருகை தந்துள்ள பெருமக்கள் அனைவருக்கும் சங்கத்தின் சார்பில் மனமுவந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியினை கந்தகோட்டம் அடியார் திருக்கூட்டம் திரு வேல்முருகன் அவர்கள் குத்து விளக்கேற்றி விழாவினை சிறப்பிப்பார்கள். இந்த மாதிரி இந்த மைக் கேட்குதா சார்? வித்தியானம் சண்டை கூட்டத்தில் இப்படி மைக் கேட்குதா? கேட்குது நீங்கள அதுக்கு சொல்றேன். கேட்டுங்க சார். மைக் கேட்கலன்னா எவ்வளவு சிரமப்படுவான் பாட்டுக்காரன்னு உங்களுக்கு தெரியுமா? சொன்னா கேட்க மாட்டாங்க. கேட்குது பாருங்க. சதன சதன இப்படி இருந்தாலும் எனக்கு சௌக்கியம். நீங்களே சொல்லிருந்தீங்க நல்லா கேக்குது நல்லா கேக்குது. சொல்லை இரும்பிறவி சூடும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே சொல்லை இரும்பிறவி சூடும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே ஹரதின எல்லை மறுவா நெறியடிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன் திருவாசகம் என்னும் தேன் அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே திருவாசகம் என்னும் தேன் மறுவா நெறியடிக்கும் பாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன் திருவாசகம் என்னும் தேன் திருவாசகம் என்னும் தேன் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க போகடியான குருமனிதன் தாழ்வாழ்க குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமம்
நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காக. திருவாசகம் என்ற ஒரு நூல் மேல்நாட்டு அறிஞர்களை முதற்கொண்டு தன் வயத்தை எடுத்தது. ஜியு போப் என்று ஒரு பாதிரியார். அவர் கிறிஸ்டியானிட்டியை பரப்பத்தான் அவர் இந்தியாவுக்கு வந்தார். வந்து இங்க என்ன பண்ணாரு, எல்லாரும் ஒரு புத்தகம் வச்சுக்கிட்டு நம்ம படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப இருந்தவன்லாம் அப்படி படிச்சுக்கிட்டு இருக்கான் திருவாசகத்தை. அப்ப இருந்த செய்வங்கள். ஆமா, இப்ப இருக்கிற செய்வங்களை பத்தி எனக்கு நம்பிக்கையே கிடையாது. சைவத்துல ஈடுபாடு கிடையாது, செயல் கிடையாது இல்லையா? ஆமா, என் மனைவிதான் எனக்கு ரொம்ப ஒஸ்தி, என் மனைவி தான் எனக்கு ரொம்ப ஒஸ்தின்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆனா அவர் கிழிஞ்ச ரவுக்கையை போட்டுக்கிட்டு உட்கார்ந்துருப்பான். என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பார்க்கலாம்? என் மனைவி ஒஸ்தின்னு சொன்னா நான் அவளுக்கு நல்ல ரவுக்கை வாங்கி கொடுக்கணும். ஆமா, அது செய்யறது இல்லை. சைவத்தில் இருக்கிறவங்க செய்யறது இல்லை. செய்யணும், அவ்வளவுதான் சொல்லுவேன். அதுக்கு மேல என்னால சொல்ல முடியாது. அப்படி அப்ப அவன் கேட்டான், இது என்ன நூல் அப்படின்னு. திருவாசகம். இதான் உங்க மத நூலான? எங்க மத நூல்ல இதுதான் தலை அப்படின்னு ஒருத்தன். உடனே வாங்கி என்ன பண்ணா, ஒரு புத்தகத்தை வாங்கி வச்சுக்கணும். அப்புறம் தமிழ் படிச்சு அத திருவாசகத்தை திருப்பி பார்த்தான். எடுத்த உடனே நமச்சிவாய வாழ்கன்னு இருந்து கீழே பொருள் அறியும்னா, நமச்சிவாய என்பது சிவனை குறிக்கும். சிவன் இவருக்கு குருவாக வந்ததுனால அவரை வாழ்க என்று வாழ்த்துகிறார். குரு வாழ்த்து இது அப்படின்னு. ஓஹோ, அப்படியா? எடுத்த உடனே சிவனுக்கு கூட வணக்கம் சொல்லலையே, குருவுக்கு சொல்றாரு. குரு தான் மிக உயர்ந்தவர். குரு தான் சிவனை காட்டுகிறார் இல்லையா? அம்மா தான் அப்பாவை காட்டுறார் இல்லையா? ஆமா, அதே போல இல்லையா? ரொம்ப சந்தோஷம். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள். மை காட், கண்ணு எமத்திக்கிட்டே இருக்குமே, அந்த பொழுது கூட சிவனை மறக்க மாட்டேன்னு சொல்றாரு. அது முடியுமா அப்படின்னுட்டான். அப்படியே திருவாசகத்துக்கு கீழே வச்சுட்டாருன்னு சொல்லுவாங்க. அப்படி சிவபூசை பண்ண முடியாதவர்கள் திருவாசகத்தை வச்சு பூசை பண்ணுவாங்க. திருவாசக பூசைன்னு அதுக்கு பேர். முடிந்தவர்கள் நியமங்கள்னு சொல்றாங்க பாருங்க. இயமங்கள் நியமங்கள்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கெடுதலை செய்ய மாட்டான், நல்லதை செய்யாமல் இருக்க மாட்டான். இவ்வளவுதான் அதனுடைய பொருள். அப்படி வச்சுங்க. கெடுதலை செய்ய மாட்டான், நல்லதை செய்யாமல் இருக்க மாட்டான். இதுதான் இயமங்கள் நியமங்கள்னா விளக்கம் திருமூல திருமணத்தில் அப்படிதான் வருதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி என்ன பண்ணுவாங்க, சிவபூசை பண்றவங்களும் சரி, சிவபூசை பண்ணாத சைவர்களா இருந்தாலும் சரி, அவங்க இந்த பன்னீர் திருமுறையை வச்சு சிவபூசை முடிவில் இந்த பன்னீர் திருமுறையை வச்சு அதுக்கு ஒரு பூ போட்டு அதுக்கு ஒரு வணக்கம் செலுத்தி அதுல தினந்தோறும் ஒவ்வொரு பதிகம், 2 பதிகம், 4 பதிகம் படிக்கிறது. அந்த பதிகத்துல என்ன கருத்து சொல்லு இருக்கோ அதன்படி நடக்கிறது. என்ன சொன்ன? பதிகத்தை படிக்கிறது, பதிகத்துல என்ன கருத்து சொல்லுகிறதோ அதை போல நடக்கிறது. இப்ப நமச்சிவாய மந்திரத்தை தினந்தோறும் சொல்லு அப்படின்னு அதுல வந்ததுன்னா, ஓஹோ தினந்தோறும் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல தொடங்குது. விபூதி பூசிக்கோ அப்படின்னு இருந்ததுன்னா, ஓஹோ அப்ப தவறாம நம்ம விபூதி பூசிக்கணும் இல்லையா?
எதை படிக்கிறோமோ அந்த நூல்ல என்ன கருத்து சொல்லப்படுகிறதோ அதுபடி நாம வாழ்க்கை நடத்த விருப்பம் இல்லாவிட்டால் அந்த நூலை நீ படிக்க வேண்டியில்லை. எங்க ஊர்ல ஒருத்தன் என்ன பண்ணா, இந்த வாசகத்தால கவர்மெண்ட் வாசகத்தால் அவன் என்ன எழுதியிருந்தான், அந்த வாசகத்தாலையில் இருக்கிற தலைவர் திருக்குறளை படி அதன்படி நட அப்படின்னு எழுதிட்டான். அவன் சொந்த கருத்து. அந்த ஊர்ல படா எதிர்ப்பு வந்துருக்கு குன்றத்தூர்ல. இப்படி யாரு எழுதி சொன்னது ஒண்ணு? அப்ப திருக்குறளை படிக்கணும்னா அதுபடி நடக்கலையா அப்படின்னு கேட்டான். அது நடக்கலன்னு நான் சொல்லலையே, அதன்படி நடன்னு தான் நான் சொன்னேன் அப்படின்னுட்டான். அப்ப நடன்னு சொன்னதுனால நீ நடக்கலைங்கிறதா நான் தீர்மானம் பண்ணியிருக்கிறேன்னு கேட்டுவிட்டானு. நீ வேணா அழிச்சுக்க, நான் எழுதுன நீ அழிச்சுக்கிட்டான், அழிச்சுட்டானு. அப்படின்னா என்ன அர்த்தம்? திருக்குறள்ல சொல்லியிருக்கிறபடி இவனுக்கு நடக்கிறதுக்கு இஷ்டம் இல்லைன்னு அர்த்தம். அதானே? ஆம். போலீஸ் வேண்டான்னு நான் சொன்னேன்னா, போலீஸ் இருக்கும் போதே இவ்வளவு திருட்டு நடக்குது, அப்புறம் போலீஸ் இல்லைன்னா கேட்கவே வேண்டாம், ஒருத்தர் நடமாடவே முடியாது. ஆம் இல்லையா? அப்படி அதனால சைவத்துல அப்படி சிவபூஜை பண்றவங்களா இருந்தாலும் இந்த திருமுறை பூஜை பண்றது, அதுல இருந்து படிக்கிறது, அதுல படிக்கிறதுல என்ன நடக்குதோ என்ன சொல்றாங்களோ அதுபடி நடக்கிறது என்று வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப இருந்து சைவர்கள். ஆமா. இப்ப இருக்கிற சைவர்கள்லாம் தேவார திருமுறையை படிக்கிறதும் கிடையாது, அதன்படி நடக்கணுங்கிறதும் கிடையாது. இல்லையா? சமீபத்தில் எல்லா கோயில்லையும் அன்னதானம் போடணும்னு சொல்லிட்டாங்க அம்மா. நல்ல காரியம்தான். சிவன் கோயில் பூரா போட்டாங்க, பெருமாள் கோயில் பூரா போட்டாங்க, அப்புறம் முஸ்லீம் தர்காவில் எல்லாம் போட்டாங்க. அப்புறம் இப்ப என்ன பண்ணாங்க, சர்ச்சில் போடணும்னு சொல்லி போட போனாங்க. கத்தோலிக்க மிஷன்ல இருந்து அதை எதிர்ப்பு தெரிவிச்சுட்டாங்க, போடாதீங்கன்றாங்க. பேப்பர்ல இல்ல, பேப்பர்ல படிச்சீங்கல்ல, கத்தோலிக்க மிஷன்ல இருந்து போட்டான், நீங்க சர்ச்சில் சோறு போடாதீங்க, சோறு திங்கிற கூட்டம் தான் வந்துடும், வழிபாட்டுக்கு வர்ற கூட்டம் வராது, போடக்கூடாது, நாங்க அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, மன்னிக்கணும். பேப்பர்ல வந்துட்டு. ஆமா. அப்ப சில பேர் கேட்டாங்க அந்த பிஷப்ப, அந்த சர்ச்சில் போடுறாங்க, இந்த சர்ச்சில் போடுறாங்க சோறு, இந்த சர்ச்சில் போடுறாங்க, சர்ச்சிலேயே சோறு போடுறாங்களே அப்படின்னு. அதெல்லாம் அத்தாரிட்டியான சர்ச் அல்ல, தான் தோன்றியாக தோன்றியது அதெல்லாம். அவன் பிரியாணி கொண்டு கொடுக்குறான் தெரியுமான்னு கேட்டுவிட்டான். ஆமா, ஒரு 2-3 நாளைக்கு முந்தி தினமலர்ல வந்து. அப்போ அந்த பிஷப் என்ன சொல்றார், அந்த வைதிக காரியம் கெட்டுவிடும், அதனால சோறு போடாதீங்க, நாங்க ஏழைகளுக்கு முன்னே நாங்க போட்டுக்கிட்டு இருக்கோம், தயவு செய்து அம்மா மன்னிக்கணும் அப்படின்னு கேட்டோம். இல்லையா? ஆக அப்ப அந்த பிஷப் என்ன நினைக்கிறாரு, அந்த வைதிக காரியம் சரியா நடக்கும்னு நினைக்கிறார் அல்லவா, வழிபாடு நல்லா நினைக்கும்னு நினைக்கிறார். ஆமா, இதை நாம மனசுல ஏற்றிக்கணும். இல்லையா? நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், நம்ம கோயில்கள் எல்லாம் வழிபாடுகள் சரியாக நடைபெறவில்லை. மகாத்மா காந்தியே ஒரு இடத்துல எழுதியிருக்கிறார், இந்த சுயசரித்திரம்னு ஒரு புத்தகத்தில், நம்ம மதத்து கோயில்கள் எல்லாம் வழிபாடு சரியாக நடைபெறவில்லை, அது மனச்சாந்திக்கு இடம் இல்லை அதிலே அப்படின்னு எழுதியிருக்கிறார். நானும் படிச்சிருக்கேன், அவரும் எழுதியிருக்கிறார் அல்லவா? ஆமா. ஆக இந்த சிவபூஜை பண்றவங்க இந்த திருமுறையை பூஜை பண்ணணும், பூஜை பண்ண முடியாதவங்க திருமுறையாவது பூஜை பண்ணணும் அப்படின்னு இருக்கு. இது நியதி, நியமம், செய்ய வேண்டிய காரியம். இல்லையா? ஆமா. கூவாத்துல வீடு கட்டக்கூடாது, கட்டிவிட்டான், எல்லாத்தையும் இடிச்சு தள்ளிட்டு இருக்கான் பாத்தீங்களா? ஏன் இவன் சட்டப்படி அங்க கட்டியிருந்தானாக்க அந்த வம்பு இல்லை, இல்ல
இல்லையா? சட்டப்படி அவன் ஒரு நிலத்தை வாங்கி பட்டா வாங்கி கட்டினான்னா இப்ப வம்பு இல்லை பாருங்க. அதனால சட்டத்துக்கு உட்பட்டாமல் நம்ம நடக்கிற காரியங்கள் அத்தனையும் பிற்காலத்துல தொந்தரவு தரும் என்பதை நாம எண்ணிக்கொள்ளணும். ஆமா இல்லையா? ஆக அப்படி திருவாசகத்தை தேவாரத்து சம்பந்த தேவாரத்தில் ஒரு பதியம், அப்பர் தேவாரத்தில் ஒரு பதியம், சம்பந்தர்ல ஒண்ணு, சுந்தரர்ல ஒண்ணு, மாணிக்கவாசகர்ல ஒண்ணு, அப்படி படிக்கும். இப்ப நீ படிக்கிறியான்னு என்ன கேளுங்க திருப்பி. நான் படிக்கிறேன், படிக்கிறத எழுதியும் வச்சிருக்கேன். எந்தெந்த தேதியிலிருந்து எப்படி எல்லாம் நான் படித்தேன் அப்படின்னு. அதையே நீ எழுதுன்னு கேட்கலாம். கணக்கு எழுதுறல்ல, இந்த மாசம் எனக்கு ஒரு 500 ரூபாய் கிடைச்சது, 600 ரூபாய் கிடைச்சது, 700 ரூபாய் கிடைச்சது அப்படின்னு கணக்கு எழுதுறல்ல. பொருளை கணக்கு எழுதுறல்ல, பொருளை கணக்கு எழுதுறது போல அருளையும் கணக்கு எழுது. அப்படி பார்க்கும் பொழுது சம்பந்தர் தேவாரத்தை நான் இதுவரையிலும் 36 தடவை திருப்பி திருப்பி படிச்சிருக்கேன். அப்பரது 36 தடவை படிச்சிருக்கேன். சுந்தரரை 100 தடவை படிச்சிருக்கேன். திருவாசகத்தை 100 கணக்குக்கு மேல படிச்சிருக்கேன். ஆமா, ஆத்துல போட்டாலும் அளந்து போடும் என்பது போல. அப்படி இந்த வருஷந்தோறும் படிக்கிறதுல இதுல ஒரு நாள் விட்டு போகுதுன்னு வச்சுங்க, விட்டு போக கூடாது. அதுதான் நியமம்னு பேரு இல்லையா? செய்ய வேண்டியதை அந்தந்தக்கு செய்து முடிக்கணும். காலையில 6 மணிக்கு ஒரு நாளைக்கு காப்பி குடிச்சு பாருங்க, மறுநாள் 6 மணிக்கு நீங்க காப்பின்னு கேட்கவே வேண்டிய தேவையில்லை, தானே வயறு கேட்கும் காப்பி காப்பின்னு. உண்டா இல்லையா? அதே மாதிரிதான். ஆக அப்படி படிச்சுக்கிட்டு வரும் பொழுது சைவ சமய சட்டம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு கேட்டா, மார்கழி மாதம் திருவாதிரைக்கு முன்னே கொஞ்சம் கவனமா கழுவும் 10 நாள் திருவம்பாவை 10 பாட்டையும் 20 பாட்டையும் படிக்கணும். அந்த 20 நாள்லையும் தேவாரம் படிக்கக்கூடாது. அப்படி தேவாரம் படிக்கணும்னு நீ நினைச்சியே ஆனால் திருவம்பாவையை படிச்சு விட்டு படி. அப்படின்னு நியதி இருக்கு. இந்த நியதியை யார் உண்டு பண்ணினாங்க என்ன கேட்காதீங்க. 1942 இருந்தாலே நான் அந்த தேவாரம் ஓதுறதுக்கு வந்தேன். அதுக்கு முந்தைய எனக்கு வேற வேலை தானே இல்லையா? ஆம், அப்போ வச்சு இந்த நியதி இருக்கிறத நான் பார்க்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷத்துக்கு மேல அந்த நியதியை நான் பார்க்கிறேன். 20 வருஷம் 3 வருஷம் இருந்தாலே அந்த நியதி உண்மை என்று ஒத்துக்கொள்ளப்படும் இல்லையா? ஒருத்தன் ஒரு ஊர்ல 3 வருஷம் இருந்துட்டான்னா ஓட்டு உண்டு இல்லையா? ஒரு தலைமுறை என்பது 20 வருஷம் இல்லையா? ஆக இந்த திருவம்பாவை அவ்வளவு முக்கியம் கொடுத்திருக்கிறாங்க. ஐயா, என் வீட்டு கல்யாணத்துக்கு யார் வந்தாலும் வராட்டி போனாலும் சரிதான், நீங்க ஒருத்தர் வந்தா எங்களுக்கு போறோம்னு சொன்னா அப்ப அத்தனை பேரும் வந்தாலும் சரி வராட்டி போனாலும் சரி இவர் ஒருத்தர் வந்தா போறோங்கிறது தானே அவங்க நினைக்கிறாங்க அல்லவா? ஆக திருவம்பாவை 10 நாளையும் படித்தா போதும், பாக்கி நாள்ல இந்த திருவம்பாவை படிக்கிறது இல்லை என்பதும் நீங்க எண்ணிக்கொள்ளுங்க. இப்போ எப்படி நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, சரி அப்படி இருக்கும். வைஷ்ணவத்துல எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, திருப்பாவையில 31 பாட்டா 30 பாட்டா இருக்கு இல்லையா? 31 30. ஆமா, அந்த பாட்டை தினந்தோறும் ஒண்ணு படிக்கிறதுன்னு அவங்களுடைய நியதி, அவங்களுடைய நியதி அது. ஆமா, இப்ப பொங்கல் அன்னைக்கு வாசல்ல பொங்கல் பண்றோம்ல, உண்டா இல்லையா?
வாசல்ல வைக்கிறோம் பொங்கல். எங்க வீட்டுல வாசல்ல வைக்க கூடாது என்பது நியதி. எங்க வீட்டுல ஆமா உள்ளதான் வைப்போம். ஏன்னு கேட்டா ஒரு 10 பரம்பரைக்கு முந்தி எங்க வீட்டுல பொங்கல் அன்னைக்கு வாசல்ல பொங்கல் வச்சு நைவேத்தியம் பண்ண போற வேண்டிய வேலையில அந்த வீட்டுக்காரன் இறந்து போயிட்டான். அது எங்க தாத்தாவோ எங்க அம்மா சொன்னோம். இது அதுல இருந்து வாசல்ல வைக்க வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டாங்க. இப்பவும் எங்க வீட்டுல வாசல்ல வைக்கிறது கிடையாது பொங்கல் அன்னைக்கு. இது வீட்டு பரம்பரையினுடைய பழக்கம். இந்த வைஷ்ணவத்துல தானே ஒரு செய்யுள் படிக்கிறது அப்படின்னு வச்சிருக்காங்க. ஆனா அது பூரா எனக்கு இப்ப சைவத்துல நான் இவ்வளவு விளக்கமா சொல்லும் போது வைணவத்துக்கு நான் சொல்லாம விட்டுறேன். என்ன காரணம்? அதுல எனக்கு பழக்கம் இல்லை. என் வீட்டை பாக்குறதுக்கு தான் எனக்கு சரியா இருக்கு. அடுத்த வீட்டுக்காரன் வீட்டை பத்தி எனக்கு கவலை இல்லை இல்லையா? ஆமா ஆமா. ஆனா அந்த 31 படிக்கிறதுன்னு இருக்கு. இத என்ன பண்ணாங்க, ஒரு 60 வருஷத்துக்கு முந்தி நம்ம நாட்டுல இந்த திராவிட கழகத்தினுடைய இயக்கம் ஜாஸ்தியா இருந்தது. ஈவேரா அப்போ அண்ணாதுரை முதற்கொண்டு அந்த கட்சியில இருந்த காலம். அப்புறமா தானே பிரிஞ்சாங்க திமுக. அப்ப என்ன பண்ணாங்க, இப்ப நாட்டிலே தெய்வீக நெறியே கெட்டு போடும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இருந்த பெரியவர் சங்கராச்சாரியர், அப்ப இருந்த பெரியவர், அவரை போய் கேட்டாங்க, நாட்டில தெய்வீக நெறியே குறைஞ்சு போடும் போல இருக்க, என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அவர் சொன்னாரு, தினந்தோறும் திருவம்பாவை படிக்கிறதுன்னு வைக்கணும். வைணவத்துல திருப்பாவை படிக்கிறாங்க, அதே மாதிரி படிக்கலாம். அதனால என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, திருப்பாவையில ஒண்ணு, திருவம்பாவையில ஒண்ணு, திருப்பாவையில ஒண்ணு, திருவம்பாவையில ஒண்ணு சேர்த்து படிங்கன்னு சொல்லிட்டு அவர் சொன்னதுதான். ஆமா. அப்ப இருந்த சைவர்கள் இதாவது நடக்கட்டும் என்ன படிக்க ஆரம்பிச்சாங்க. இதுக்கு நடுமத்தில் இன்னொன்னு சொல்றேன். 1954லயோ 55லயோ நவக்கிரகம் எல்லாம் ஒன்னா கூடுது அப்படின்னு பஞ்சாங்கத்துல வந்துடுது, ஜோசியத்தில். அப்படி ஒன்னா வரும் பொழுது நாட்டுக்கு பெருந்தீங்கு வரும். இந்த கடல் கொந்தளிக்கலாம், பூமி பரடலாம், பூகம்பம் வரலாம், என்ன இடர்பாடு வரும்னு தெரியாது, பெருந்தீங்கு வரும்னு எழுதிட்டான். எல்லாருமா போய் பெரியவரை கேட்டாங்க. அப்ப அவர் என்ன பண்ணார், நான் சொல்றது சரியா இல்லையான்னு நீங்க யாராவது சொல்ல முடியுமா? கொஞ்சம் வயசானவங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? ஆமா, நம்ம தெரியுமா ஐயா? தெரியாது. 70 வயசு 80, அது சாமிநாதன் கை தூக்குறது. ஒருத்தர் ஒத்துக்கிட்டார். அவர் கேட்ட போது அவர் பெரியவர் சொன்னார், அவர் வேதத்தை நன்றாக படித்தவர். யாரு? பெரியவர்.
ஆகமத்தை நல்லா படித்தவர். அதெல்லாம் வடமொழி நூல் என்பது உங்களுக்கு தெரியும். இல்ல ஏனைய சாஸ்திர நூல்கள்லாம் நன்றாக படித்தவர். அதிலிருந்து எடுத்து கொடுக்காமல் தேவாரத்துல கோடரு திருப்பதிகம்னு ஒண்ணு இருக்கு, அத நாட்டில் இருக்கிறவனை பூரா படிக்க சொல்லுங்க, இந்த துன்பம் வராதுன்னு சொன்னது. அதன்படி எல்லா கோயிலையும் படித்தார்கள், எல்லா மனிதர்களும் படித்தார்கள். அந்த துன்பம் வரல இல்லையா? ஆமா, இது இந்த சாமிநாதன் ஒருத்தருக்கு தான் தெரியுதுங்க. ஆக அந்த மாதிரி இந்த திருவம்பாவையும் படிங்கன்னு சொல்லிட்டாரு. அது என்று அந்த நியதி வந்தது இல்லையா? ஆமா. இல்லைன்னா மார்கழி மாதம் திருவாதிரைக்கு முந்தி 10 நாள் திருவம்பாவை ஓதுகிறது. தேவாரம் ஓதுவது இல்லை. தேவாரத்தை ஓதணும்னு நினைத்தால் திருவம்பாவை ஓதிவிட்டு அப்புறமா ஓதணும். சரி, நான் சொன்னது உங்களுக்கு மனசுல ஆயிருக்கும் அல்லவா? இந்த கட்டுப்பாட்டை நீங்க தெரிஞ்சுங்க போறோம். நடக்கிறமா நடக்கலையாங்கிறத பத்தி அப்புறமா பார்த்துக்குவோம். கட்டுப்பாடு எப்படி வந்தது என்பதை நாம தெரிந்து கொள்வோம் இல்லையா? தேவார பதியத்துக்கு முன்னாடி புத்தகத்தை பாத்தீங்கன்னா திருச்சிற்றம்பலம்னு இருக்கும், முடிவில பாத்தீங்கன்னா திருச்சிற்றம்பலம்னு இருக்கும். ஒரு பெரிய மடத்திலிருந்து திருவாசகம் போட்டான், அது திருச்சிற்றம்பலமே போடாம போட்டுட்டான். அந்த புத்தகத்தை தூக்கி போட்டாங்க எல்லாரும், ஏத்துக்கல. ஏன் திருச்சிற்றம்பலம்னு அதை போடலையா? இந்த புத்தகம் வேண்டான்ட்டாங்க அல்லவா? ஆமா, அந்த மாதிரி. ஆக கட்டுப்பாடு நியதி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதன்படி நடந்தா சரி. அந்த மாதிரி இப்போ திருவாதிரை நடந்து கொண்டிருக்கு இல்லையா? திருவாதிரை விழா நடந்துகிட்டு இருக்கு. திருவாதிரை 14ஆம் தேதி, அப்ப 15 13 இப்ப நடந்துருக்கு. கோயில்கள்ல என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா, சிவன் கோயில்ல சிவனுக்கு பூஜை பண்ணும்போது ஒரு பாட்டு சொல்லி உடனே ஒரு தீபாராதனை, 2வது பாட்டு சொல்லி உடனே ஒரு தீபாராதனை. இந்த 20 பாட்டுக்கும் 20 தீபாராதனை நடக்கும். சிதம்பரத்துல கொண்டு அது நடக்குது, உண்டு இல்ல? இப்பவும் பல கோயில்கள் இருக்கிறது. நான் சின்ன பிள்ளையில திருப்புவனூர்னு ஒரு ஊர்ல இருந்தேன். 12 வயசு வரலையும் 12 வயசு வரலையும் நான் அந்த ஊர்ல இருந்தேன். எனக்கு வயசு 82. இந்த கோயில்ல நடந்த நியதிகள் என் நெஞ்ச விட்டு ஆகல. ஆமா, கோயில்ல கண்டாமணி அடிக்காம பூஜை பண்ணவே மாட்டான், தேவாரம் சொல்லாம பூஜை பண்ணவே மாட்டான். அப்படி பார்த்தவன் நான். ஆம், சாமிநாத பிள்ளைன்னு ஒருத்தர், அவர் இந்த திருவம்பாவை சொல்லுவார். கிட்ட நின்று கேட்டவன். ஆமா, அந்த கோயில்ல ஓதுவார் கிடையாது. இந்த சாமிநாத பிள்ளைங்கிறவர் தோற்கை பெறவர், அவர் பாடுவார் இல்லையா? ஆனதுனாலே இப்போ நம்ம கோயில்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, தேவாரத்தை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. ஆமா, யாரும் கவலைப்படல. சொல்லப்போனா தேவாரம் அவமதிக்கிற இடம் திருக்கோயில்கள், நம்ம சைவ கோயில்கள் இல்லையா? அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப 4ஆம் வட்டத்தில் இது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, தேவாரம் திருக்கோயில்களில் இருக்க வேண்டிய நியதி இல்லை அப்படின்னு ஒரு நிலை வந்துவிடும். ஆமா, தென்னிலகண்ட நாயனார்னு ஒருவர் இருந்தார், சிவபக்தர்.
தில்லைவாழ் திருத்தொண்டு தொகையில முதல் அடியார் அவர். இளமையின் காரணமாக வேற ஒரு பெண்ணுகிட்ட அவர் போயிட்டு வந்துட்டாரு. இது மனைவிக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு நாளைக்கு தானே போனாரு, போனா போயிட்டு போகுதுன்னு விடல இந்த அம்மா. ஆமா, தவறு பண்ணினியா, வேறொரு பெண்ணுகிட்ட போயிட்டு வந்தியா, எம்மை தீண்டாதீர், திருநீல கண்டம் அப்படின்ட்டா. பெரிய புராணத்தில் வருதல்லவா, நியதி எப்படி கட்டுப்படுத்தப்படுகிறது பாருங்க இல்லையா. அன்னைக்கு அந்த அம்மா போனா போகுதுன்னு விட்டுட்டான்னா இந்த அம்மாவை தூக்கி எஞ்சிட்டு அவளோடய போயிருப்பாரு அவர் இல்லையா. ஆமா, போயிருப்பாரு. மாது சொன்ன சூழால் இளமை துறக்கவில்லைன்னு பட்டத்தடிகள் சொல்லுவதற்கு இடமில்லாமல் போயிருக்கும். உடனே பார்த்தார் அவர். எம்மை தீண்டாதீர் என்று சொன்னீரா? அவருக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கு, ஒருமைக்கும் பன்மைக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிருக்கு. அவன் வந்தான்னா ஒருமை, அவர்கள் வந்தார்கள்னா பன்மை. அவர்கள் என்பது பலர், அவன் என்பது ஒருமை. ஒருத்தன், ரெண்டு பேர், ஒருத்தன். இந்த இலக்கணத்தை தெரிஞ்சிருக்காரு அவர். யாரு? திருநீலகண்டர். குயவனாக இருந்தும் தெரிஞ்சிருக்காரு. எம்மை என்று சொன்னாயா, உன்னையும் அல்லாமல் எந்த பெண்ணையும் இனி மனதாலும் தீண்ட மாட்டேன். கடைசியில வயசு 99 100 வயசு ஆகிற வரலையும் எந்த பெண்ணையும் மனதாலையும் தீண்டல அவர். அதத்தான் பட்டினத்தடிகள் சொன்னார். மாது சொன்ன சூழால் இளமையை துறக்கவல்லே நல்லேன் இல்லையா. ஆமா, பாலால் மகவறிந்து ஊட்டவல்லே நல்லேன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்கவல்லே நல்லேன், நாடாரில் கண்ணிடந்த அப்பவல்லே நல்லேன், இனி ஆறாவது எப்படியோ திருக்காலத்தி அப்பருக்கு என்பது பட்டினத்தார். அதனால ஒரு நாளைக்கு தானே தேவாரம் இல்லைன்னு சொல்றோம் அப்படின்னு விட்டுட்டீங்கன்னா இனிமே திருக்கோயில்கள்ல தேவாரத்தையே நீங்க கண்டுபிடிக்க முடியாது. ஆமா, ராஜராஜ சோழன் தஞ்சாவூர் கோயில 40 ஓதுவார் வச்சிருந்தான் என்று வரலாறு. இன்னைக்கு எத்தனை கோயில்கள்ல ஓதுவார் இல்ல? ஓதுவார் இருக்கிற இடத்துலயாவது பாட விடுறான்களா? பாட விடுறான்களா? சைவ உலகம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கு இல்லையா. ஆமா, எனக்கு ஒண்ணும் இல்லை. ஐ ஆம் ரெடி. 83 வயசு. இன்னைக்கோ நாளைக்கோ நான் போயிடுவேன். நாங்க விட மாட்டேன். ஆனா எதிர்காலத்தை நீங்கள் கொஞ்சம் எண்ணி பாருங்கள். ஏன் நீங்கள் என்ன நெடுந்தால் வாழ வேண்டியவர்கள். நம்ம சைவ சமயத்தில் இப்படி தேவாரத்தை அவமதிக்கிறார்களே என்ற எண்ணம் உங்களுக்கு வரட்டும். அது செயல்ல ஈடுபடுங்கள். ஆமா, என்று சொல்லி இப்பொழுது திருவம்பாவை தான் நான் முடிந்த வரலையும் பாடப்போறேன். ஆதியும் அந்தமும் இல்ல அரும்பெரும் சோதியை யாம்பாட கேட்டேயும் வாழ் சடங்கன் மாதே மலருதையோ சதர வந்தறியோ நின் கவிதான் மாதேவன் வார்கடல்கள் வாத்திய வாத்தொலி போய்
வீதிமாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதாரமலையின் மேல் நின்றும் புரண்டு இங்கன் ஏதேனுமாக கிடந்தால் என்னே என்னே இதே என் தோழி பரிசேலோரெம்பாவாய் நனர நனர நனரி நனர இதே தோழி பரிசேலோர் எம்பாவாய் பாசம் பரஞ்சோதிக்கென்பார் பகல் நான் பேசும் போது எப்போது இப்போதரமணிக்கே பாசம் பரஞ்சோதிக்கென்பார் பகல் நான் பேசும் போது எப்போது இப்போதரமணிக்கே நேதமும் வைத்தனையோ நேதமும் வைத்தனையோ நெருணையே இவையும் பிளவோ விளையாடி பேசுமிடம் ஏதோ பெண்ணோர்களேத்துதற்கு போதும் மலர் பாதம் தந்தருண வந்தரும் ஏதம் சிவலோகம் ஏதம் சிவலோகம் சில்லை நவலத்துள் ஏதம் சிவலோகம் சில்லை சிதம்பரத்துள் ஈதனார் கண்பர்யாம் ஆரேலோரெம்பாவாய் ஈதனார் கண்பராம் ஆரேலோரெம்பாவாய் ஆன சைவத்தில் இருக்கிறவங்க சில பேர் தேவார ஓதுவார் இல்லாட்டி என்ன அப்படின்னு சொல்லுகிறார்கள். எத்தனையோ கோயில்கள்ல ஓதுவார்கள் இல்லாமலே பூஜை நடைபெறுகிறது. இது ராஜராஜ சோழனுக்கு தெரியாதா? கேக்குறேன் இல்லையா? ஆமா, நல்ல வசதியான கோயில்கள் எல்லாம் தேவார ஓதுவார்கள் இல்லை. உதாரணமா ஒண்ணு சொல்றேன்னு, இந்த சென்னை பட்னம் கோயில்னு ஒண்ணு இருக்கு, நல்ல வசதியான கோயில் இல்லையா? எக்கச்சக்கமான காசு. அங்க ஓதுவார் இருக்கா பாருங்க. சரி, மாங்காடு குண்டிய உடைச்சோம்னா லட்சக்கணக்கில் வருது. ஓதுவார் இருக்கானா பாருங்க. ஏன் அங்க இருக்கிற பெருச்சாலிய ஓதுவார்களை வைக்க விட மாட்டேங்கிறான் இல்லையா? ஆமா, சைவர்களா இருக்கிறவங்க அதை கண்டிக்கணும். ஏன் ஓதுவார் போடல? ஏன் போடல? கோடிக்கணக்கு பணம் வருது இல்ல? சரி, இது குறுக்களே வேண்டாம்னு சொல்லி பாருங்க, பார்க்கலாம். சொல்லி பாருங்க, தொலைச்சு விடுமா உங்களை, நீங்க வாழ முடியாது. ஆமா,
இல்லையா? ஆமா, இதெல்லாம் கவனத்துல கொள்ளுங்க. பட்னம் கோயிலுக்கு என்ன காசு பஞ்சமா? இல்ல மாங்காட்டு கோயிலுக்கு தான் என்ன பஞ்சமா கேக்குறேன். நீ எத்தனையோ கோயில் இந்த மாதிரி கிடக்க. காரணம் அங்க இருக்கிற பெருச்சாளிங்க தான் காரணம். கோயில்ல இருக்கிற பாருங்க பெருச்சாளிங்க, அந்த பெருச்சாளிங்க தான் இந்த போதுவார்களை மாங்காட்ட ஒரு போதுவாரம் தான் அங்க இருக்கிற பெருச்சாளி தான் சேர்ந்து கிளப்பி விட்டான். நல்லா தெரியும் எனக்கு. தேவாரம் வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறான். 4 பேர் கேட்டுக்கிட்டு கேட்டான்னு சொன்ன, ஓஹோ தேவாரம் வைக்கணுமா அப்படிதான் போன தோணும். நமக்கு என்ன, நாம போனோம்னா அவ்வளவுதான். தமிழ்நாட்டு கோயில்களில் இந்த ஓதுவாரே இருக்க முடியாது என்பதை நீங்க தெரிந்து கொள்ளுங்கள். முடிந்தால் அதற்கு முயற்சி பண்ணுங்கள் என்று சொல்லுவதை தவிர நான் வேற ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க நினைக்கலாம், தருமபுரி சாமினானுக்கு ஏதோ வருமானம் இல்லை பொருள் அதனால கத்துறாரு அப்படின்னு. என் கதை முடிஞ்சு போன கதை. ஆமா, நான் நாளை எண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் கவலைப்படணும். நான் வேலையை தருமபுரம் படத்துல இருந்து வேலையை விட்டதுக்கு அப்புறம் நான் எந்த கோயிலுக்கும் நான் வேலைக்கு போகலையே. எந்த கோயிலுக்கும் போகல, எந்த மடாலயத்துக்கும் போகல. ஆமா, போட இந்த தேவாரம் என்னை காப்பாற்றும் அப்படி இருந்துட்டேன். 1968 24/12/1968 அன்னைக்கு நான் வேலையை ரிசைன் பண்ணேன். எத்தனை வருஷம் ஆச்சு? சாப்பிடாமையா இருக்கேன்? பட்னியா கிடக்குறேன்? கேக்குறேன் இல்ல. நடக்க வேண்டியது நடக்கலைங்கிறதுக்காக சொல்றேனே தவிர இது என்னுடைய பர்சனல் ஒண்ணும் கிடையாது. ஆமா, இத போய் நீங்க அவனோட கேட்டா அவன் என்ன சொல்லுவான்? அவருக்கு ஏதோ தொழில் ஓடலையா அதனால சொல்றாரு அப்படின்னு சொல்லி விடுவான். அதை கடுக்கு நீங்க பேசாம வந்துருவீங்க. அதுக்காக தான் இதையும் சொல்றது இல்லவா? ஆமா. முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிரெடுந்து என்னத்தன் ஆனந்தம் அமுதன் என்று அள்ளூரி சித்திக்க பேதுவாய் ஞாபகம் வருது சொல்றேன் இல்லையா? வருஷப்பிறப்பன்னைக்கு முத்துக்குமாரசாமி சன்னதியில பாடிட்டு இருந்தேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் முத்துக்குமாரசாமிக்கு சன்னதிக்கு பாட வரும் சொல்லிட்டு நிறைய தான் கொடுக்குறான். ₹1 கொடுப்பான், ₹2 கொடுப்பான், இல்லை ₹10 கொடுப்பான், இல்லை ₹100 வாங்கிக்கிட்டேன். எவ்வளவு இருந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ₹100 இருந்திருக்கும். 5000 ₹5000 அவர் நான் கேட்டேன். எனக்கு பணம் கொடுத்து போன்னு கேட்டேன். அவரை கேட்டனையா? கேட்க மாட்டேன? ஆமா, ₹5000 கொடுத்துட்டு போறான். அவன் கொடுத்தான்னு நான் நினைக்கல. தேவாரம் கொடுத்தது. ஆமா ஆமா, 1940 4 முறை வேட்டி வாங்கினேன் வேலைக்கு. அப்ப தேவாரம் படிக்கல. 42 தேவாரம் படிக்கிறேன். வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு அப்ப 4 முறை வேட்டி 7.5 அணா ஒரு வேட்டி. ஆமா, ஒரு துண்டு 3 அணா, 2 வேட்டி 2 துண்டு வாங்கினேன். 1942 2/7/1942 இருந்து நான் தேவாரம் பாட ஆரம்பிச்சேன். வேட்டியே வாங்கல.
யாரோ கொடுக்குறான். கொடுக்கப்படாதுன்னு ஒருத்தன் நினைக்கிறான், கொடுக்கணும்னு ஒருத்தன் நினைக்கிறான். ஐயா ஆமா, இந்த 40 வேட்டி வாங்கின பாருங்க, அத்தோட சரி. அத சொன்னார் சுந்தரர். இம்மையே தரும் சோறும் கூரையும். நீ தேவாரம் பாடுறா, சிவனை பாடுறா, உனக்கு சோத்துக்கும் துணிக்கும் குறைச்சல் இல்லடா அப்படின்னு நடக்கிறத நான் பாக்குறேன். ஆமா அல்லவா? ஆமா. 5000 ரூபாய் கொடுத்துட்டு போன்னு கேட்டேன், 5 ரூபாய் கொடுத்துட்டு போன்னு கேட்டேன், 10 ரூபாய் கொடுத்துட்டு போன்னு கேட்டேனா? நான் கேட்க மாட்டேனே, கேட்க மாட்டேன். செல்ஃப் ரெஸ்பெக்ட் எனக்கு உண்டு. ஆனா கொடுத்ததை வாங்கிக்குவேன். 5000 ரூபாய் கொடுத்துட்டு போய்கிட்டேன், திரும்பி கூட பார்க்காம போய்கிட்டேன் இல்லையா? அந்த மாதிரி தேவாரம் கொடுக்குது. சம்பந்தர் பண்ணாரு 1000 பொன் கொண்ட மூட்டை கொடுத்தான். சுந்தரர் பண்ணாரு 12,000 பொன் கொண்ட மூட்டையை கொடுத்தான். 12,000 பொன். ஆமா, அந்த பரம்பரை நாங்க எங்களுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கோம். அவ்வளவுதான் இல்லையா? ஆமா, அதுல எனக்கு நம்பிக்கை உண்டு. அந்த பதியத்தை நான் தினந்தோறும் படிப்பேன். கடவுள் எனக்கு வறுமை என்ற கோட்டின் கீழ் என்னை கொண்டு போகாம வச்சிருக்கிறான். போரும் அல்லவா? அல்லவா? ஆமா. இத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிரெடுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று எல்லூரி சித்திக்க பேசுவாய் வென்பும் கடை திறவாய் பத்துடையீர் ஈசன் படகடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் உண்மை தீர்த்து ஆட்கொண்டார் கொள்ளாரோ எத்தோ நின் அன்புடைமை எல்லோம் அறியோமோ சித்தம் அடகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோரம்பாவாய். உள்ளித்தில நகையாய் இன்னம் புலர்ந்தோ வண்ணக்கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணி கொடுள்ளவா சொல்லுவளரும் கண்ணை குயிர்ந்தவனே காதே எண்ணுக்கொரு மருந்தை வேத விழுப்போருளே கண்ணுக்கு இனியானே பாடி கசிந்து உள்ளம் உள்ளத்து நில்குருக ராமத்துணியே வந்து எண்ணி கூரையில் குயிலேரோரம்பாவ எண்ணி காரி தனி 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 தப தனி தனி காரி தனி எண்ணி தத்த தனி 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 தனி
சம்பந்தருடைய தேவாரத்துல திருக்கடைக்காப்பு என்று சொல்லுவார்கள். கடைசி பாட்டு இருக்க அத சம்பிரதாயத்துல திருக்கடைக்காப்புன்னு சொல்றோம் இல்லையா? இந்த திருக்கடைக்காப்பு என்பதை சம்பந்தரும் சுந்தரும் தான் சரியாக கையாண்டிருக்காங்க. அப்பர் ஒரு சில பதியத்தில் தான் கையாண்டிருக்கார். அதனால கையாளாததுனால குற்றம் என்று நான் சொல்ல மாட்டேன். அது அவர்கள் விருப்பம் இல்லையா? ஆமா. அது சம்பந்தருடைய பதியத்துல ஒரு பதியத்துல எம்பிரான் எனக்கு முதம் என்று தொடங்கும் ஒரு திருப்பதிகம். தேவார அத்தனையும் தெய்வீகம் உடையது. அதுல ஒரு எழுத்து கூட அல்ல இல்லையா? டேஞ்சூர் அப்படின்னு வருதுன்னா ஆறுக்கு அந்தாண்ட ஒரு ஈ வருது. அத சைலன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரிதானே? எனக்கு ஆங்கிலம் தெரியாது, ஓரளவுக்கு தான் தெரியும் இல்லையா? அது சைலன்ஸ் சொல்றாங்க அந்த ஈய இல்லையா? அந்த மாதிரி அந்த சைலன்ஸே கிடையாது இதுல. ஆமா. அந்த திருக்கடைக்காப்புல சம்பந்தர் ஒரு இடத்துல சொல்றார், தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானே தத்துவனே, கன்னடைந்த மதுப்பிரமபுரத்துறையும் காவலனே, முன்னடைந்தான் சம்பந்தன் மொழிபத்தும் இவை வல்லார் பொன்னடைந்தார். பொன்னடைந்தார். அடுத்த பதம் போகங்கள் பல அடைந்தார். சில பேர் எனக்கு தெரியும், ரெட்டில்ஸ் பாருங்க, இந்த ரெட்டில்ஸ்ல ஒரு நண்பர் எனக்கு, ஒரு 7 ரைஸ் மில்லு. எத்தனை? 7 ரைஸ் மில்லு. ஆமா. அவர் காலையில 6 மணில இருந்து 9 மணி வரைக்கும் ஒரு ரைஸ் மில்லுல இருப்பாரு. 9ல இருந்து 12 வரைக்கும் ஒரு ரைஸ் மில்லுல இருப்பாரு. 12ல இருந்து 3 வரைக்கும் ஒரு ரைஸ் மில்லுல இருப்பாரு. 3ல இருந்து 6 வரைக்கும் ஒண்ணு. அப்புறம் 3 மணி நேரம்னா அங்கேயே உட்காந்துக்கிட்டு தவிடு தின்னுட்டு இருப்பாரு. வீட்டுல போய் சாப்பாடு போட்டு, வீடு பூரா பெரிய ஹால் இருக்கு, அதை பூரா ஏர் கண்டிஷன் பண்ணிருக்காரு. அதுல யார் தூங்குறா? வேலைக்காரி தூங்குறா. இவர் ரைஸ் மில்ல உட்காந்துருக்காரு இல்லையா? ஆமா. அதனால பொன் கிடைச்சால் போருமா, அதை அனுபவிக்க வேண்டிய பிராப்தியும் இருக்கணும் இல்லையா? அதான் சொல்றார் சாமி. பொன்னடைந்தார் போகங்கள் பல அடைந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்தாண்ட ஒண்ணு சொல்றார், புண்ணியரே. இந்த பொண்ணும் போகமும் கிடைச்சதுன்னா அவன் புண்ணியவானாக இருக்க மாட்டான், அவன் பாவியாகவே இருப்பான் பெரும்பகுதி. அந்த பொன்னையும் பொருளையும் யாராருக்கோ அள்ளி கொடுத்துட்டு பாவத்தை சம்பாதிக்கிட்டு வந்திருப்பான். திருமூலர் திருமந்திரத்தில் சொன்னார், திலம்னா தெள்ளு, எள்ளு, எள்ளத்தனை பொன்னை ஒரு பாவிக்கு ஒருத்தன் கொடுத்தானே ஆனால் கொடுத்தவன் முதல்ல நரகத்துக்கு போவான்னு எழுதினது. யார் எழுதினது? திருமூலர் இல்லையா? அதனால பெரும்பகுதி காசு படைத்தவன் பூரா பாபியாகத்தான் இருப்பான், அவன் புண்ணியவானாக இருக்க முடியாது. திருத்தொண்ட புராணத்தில் காணப்படுகிற பணக்காரர்கள் அத்தனை பேரும் புண்ணியவான்களாகவே இருந்தார்கள் அல்லவா? ஆமா என்பதை நாம எண்ணிக்கொள்வோம். ஆனால்தான் பொன்னடைந்தார் போகங்கள் பல அடைந்தார் புண்ணியரே அப்படின்னு எழுதி வச்சார். யார்? திருஞான சம்பந்தர். நம்ம சைவ சமயத்துக்கு அவர் தான் தலைவர் இல்லையா? சேக்கிழார் பெருமான் அவரை சொல்லும் போது தவ முதல்வர் சம்பந்தர் அப்படின்னு. தவத்துக்கு முதல்வன் யாருன்னா திருஞான சம்பந்தர் தான்.
அல்லவா? ஆம், அதுல எனக்கு நம்பிக்கை உண்டு, அசையாத நம்பிக்கை. ஆமா, நான் படுத்திருப்பேன், பக்கத்திலேயே பெஞ்சில தேவார புத்தகம் அடுக்கி வச்சிருப்போம். இரவு 2 மணிக்கு எந்திரிச்சேன்னா தேவார புத்தகத்தை விரிச்சு ஒரு பதியம் 2 பதியம் படிச்சுட்டு மறுபடியும் படுப்பேன். ஆமா, அல்லவா? தேவார திருவாசகம் அவ்வளவு உயர்வு என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். போகப்ப நீ சொல்றதை பார்த்தா நாங்கெல்லாம் அப்படி இல்ல போல் இருக்குன்னு நினைக்கிறியா நீ அப்படின்னு எனக்கு திருப்பி கேட்டுறாதீங்க. இருக்கும், நான் அப்படி சொல்றதுனால இன்னும் கொஞ்சம் அது அழுத்தமாகும் என்பதை எண்ணிக்கொள்ளுங்க. மருந்து சாப்பிடணும், சாப்பிட்டுட்டே இருக்கான்ல இல்லையா? சதறில நல்ல வேதத்துல 3 சுரம் தான் இருக்கு. வேதம் இசைப்பாடல் தான். ஆமா, சரியா போச்சு. 3 சுரம் தான் பேசுறாங்க. ஆனா தேவாரத்துல பாத்தீங்கன்னா 7 சுரம் பேசுது. இந்த நாட்டு மக்களை வசப்படுத்துவதற்கு எதிராக வழின்னு பார்த்தார் திருஞான சம்பந்தர். ஆனாதான் பாடல்களை போல இசையில கொடுத்தார். ஆமா, அதத்தான் சுந்தரர் சொன்னார், நாளும் இன்னிசையா தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தம். இப்ப இருக்கிற சைவ தலைவர்கள் தான் ஓதுவார் தேவையில்லையா, சும்மா புரோசாடர்ல படிச்சாலே போறோம் அப்படிங்கிறாங்க. தப்பு, தப்பான வழி. ஆமா, இசை என்பது பத்தியம் போல, பாடல் என்பது மருந்து போல. இந்த மருந்தை சாப்பிடும் போது இந்த பத்தியம் அவசியம். ஆமா, நான் ஒரு வைத்தியர்கிட்ட போனேன். போறதில்ல, ஏதோ எங்க வீட்டுல சொல்றாங்கன்னு இழுத்து போனாங்க. போனேன். சொன்னா நல்லெண்ணெய் கடுகு சேர்க்கப்படாது, மருந்து அவரை சாப்பிட சொல்லுங்க, தப்பி தவறி நல்லெண்ணெய் கடுகு சேர்த்துக்கிட்டா கை கால் இழுத்துவிடும் அப்படின்னு சொன்னான். இந்த மருந்து எடுத்து அவன் கையில கொடுத்து, நீயே வச்சுக்க, எனக்கு வேண்டாம், நான் போறேன்ட்டு. ஆமா, இப்படி சொல்லுவாருன்னு அவன் அப்போ சொல்லிவிட்டான். இவர்கிட்ட இதை சொன்னோம்னா அவர் மருந்தை திருப்பி கொடுத்துட்டு போயிடுவாரு பாருன்னு அவன் சொல்லியிருக்கிறான். அதே மாதிரி நான் கொடுத்துட்டு எழுந்து. ஆமா, பிரத்தியாருடைய வம்புக்காக ஒரு ஜோசியன்கிட்ட போய் உட்கார்ந்தேன். நானே போறதில்ல, ஜோசியத்தில் எனக்கு நம்பிக்கை. உதாரணம் சொல்றேன். தமிழ்நாட்டில் ஒருத்தர் பேப்பர் எடுத்துறார், சரி அது வேண்டாம் விட்டுறேன், சொல்லக்கூடாது விட்டுறேன். நான் போனேன் இந்த ஜோசியன்கிட்ட. அவன் கேட்டான், ஜோசியம் ஒழுங்கா அவன் நான் சொல்றேன், ஒண்ணுகிட்ட இருக்கிற செல்வத்துல பாதி எனக்கு கொடுக்குறியா அப்படின்னு கேட்டான். என்ன எப்படி காணிக்கையா கேட்கிறான். என்ன அப்ப என்ன அர்த்தம்? என் வீட்டுல பாதி அவன் எழுதி கேட்கறான்னு அர்த்தம் இல்லையா? பார்த்தேன், டிகிரி கணக்கில் கோபம் வந்துடும். ஏய், உன் ஜோசியமும் வேண்டாம், உனக்கு நான் காணிக்கையும் கொடுக்க வேணும், போட அப்படின்னு. ஆமா,
அவன் சொல்லி 3 வருஷம் ஆச்சு. அன்றைக்கு அவன் மனதை ஒழுங்காக, அறிவை ஒழுங்காக, செய்கையை ஒழுங்காக அவன் ஆக்கிக் கொண்டிருப்பானே. ஆனால் மருந்தும் தேவையில்லை, ஜோசியமும் தேவையில்லை, தேவையே கிடையாது. ஆனால்தான் அவர் சொன்னார் வள்ளுவர், மருந்தன வேண்டா யாக்கைக்கு அற்றது போற்றி உண்ணின் அப்படின்னாரு இல்லையா? நீ சாப்பிட்டது ஜீரணம் ஆச்சான்னு பார்த்து சாப்பிட்டீங்கன்னா உனக்கு மருந்தே தேவையில்லடா அப்படின்னு எழுதி வச்சார். என்ன தப்பு, என்ன தப்புன்னு கேட்கிறேன் நான். கரெக்டா எழுதி வச்சாரு. சில நாளைக்கு நான் ராத்திரி சாப்பிட மாட்டேன், எனக்கு வேண்டாம் அப்படின்னு. ஏன்? மத்தியானம் சாப்பிட்டு ஜீரணம் ஆகலன்னு அர்த்தம் இல்லையா? அந்த மாதிரி. ஆக தேவாரம் பூரா இசையோடு வந்தது. சம்பந்தருக்கு தெரியாதா? இந்த புரோசாரர்ல படிச்சாலே போறோம், இதுக்கு ராகம் அவங்க தேவையில்லைன்னு சம்பந்தருக்கு தெரியாதா? இவன் இன்னும் பெருசா கிழிக்கிறான் இல்லையா? ஆமா, இப்படியே கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்ம நாட்டை என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆமா. அதத்தான் சம்பந்தர் சொல்றாரு. மாதோர் கூரனை வலஞ்சுழி மருவிய மருந்தினை வயற்காடி நாபன் வேதியம் ஞான சம்பந்தன் வாய் நவித்திய தமிழ் மாலை ஆதரித்து இசை கற்று சரியா தூக்கி போட்டார் அவரு. ஆமா, தேவாரமும் படிச்சுக்கா, நல்லா இசையும் படிச்சுக்கடான்னு விட்டாரு இல்லையா? ஆமா, அதனால்தான் 6 வருஷம் தேவாரம் படிச்சுட்டு 4 வருஷம் அண்ணாமலை இன்ஸ்டியூட்ல போய் படாத பாடுபட்டு படித்தேன். ஒரு நாளைக்கு 10 மைல் நடப்பேன் தெரியுமா? 10 மைல் நடந்து போய் படிச்சுட்டு வருவேன். சித்தூர் சுப்பிரமணிய பிள்ளைகிட்ட. வில்லாத வில்லன் சித்தூர் சுப்பிரமணிய பிள்ளை. ஆமா, 4 வருஷம் படித்தேன். நான் பைத்தியக்காரனா இல்லையா? 4 வருஷம் நடிச்சேன். ஒவ்வொரு வருஷம் மார்ச் மாசம் ஒரு பேட்டா ஷூ வாங்குவேன், ஒரு மான்மார்க்கு கொடை வாங்குவேன். அப்ப மான்மார்க்கு கூட 10 ரூபாய். ஒரு ஷூ 1,500 ரூபாய் 1,500 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு வரும். அடுத்த மார்ச் அந்த கொடையும் இந்த கொடையும் செருப்பையும் தூக்கி எறிஞ்சிடும். ஆமா, அவ்வளவு சிரமப்பட்டு படிச்சேன். இப்போ நான் ஒரு ராகம் பண்ணேன்னா அதுல தப்பு எதுவும் சொல்ல முடியாது, நடக்காது. ஆமா, அப்பர் தேவாரம் பூரா ஒரு ரெக்கார்ட்ல பாடியிருக்கேன். 56 ராகம் பாடியிருக்கேன் நான் அதுல. மார்த்தட்டி சொல்லல, கடவுள் என்னை அதில் இயக்கி விட்டான், அவ்வளவுதான். இந்த வழியில போடான்னு திருப்பினான் பாருங்க அவனை. ஒரு பெரியவரை போய் கேட்டேன், 4 வருஷம் நான் சங்கீத காலேஜில் படிக்க போறேன், நான் ஏழை, நீ 3 வேளை 4 வருஷத்துக்கு சோறு போட்டா நான் படிச்சுக்குவேன் அப்படின்னு சொன்னேன். அவர் காங்கிரஸ்வாதி, அவர் உண்மையான மனுஷன். ஆயிரக்கணக்கில் பீரோவில் பணத்தை வச்சு பூட்டி சாதியை அந்த பீரோவிலேயே மாட்டுவார். எவனா செய்வானா? ஆயிரக்கணக்கில் பணத்தை வச்சு அந்த பீரோவில் பூட்டி அந்த பீரோவிலேயே அந்த சாதியை மாட்டுவார். ஏன்? அது என்னதான் இருக்கும்டா, ஒருத்தன் தொடமாட்டான் அத அப்படின்னு. காங்கிரஸ்வாதி. அவரை பத்தி நான் சொல்ல போனேன்னா நாள் போயிடும், விட்டுறேன். சந்தர்ப்பம் வரும்போது பின்னால் சொல்றேன். அவர்கிட்ட போய் சொன்னேன். இத சொன்னார் அவரு, 4 வருஷம் உனக்கு சோறு போடுறத பத்தி எனக்கு ஒன்னும் ஆட்சேபம் இல்லை, எத்தனையோ பேர் சாப்பிடுறான், அத நீ படிக்க போறேன்னு சொல்ற, இங்க 4 பேர் படிச்சுக்கிட்டு இருக்கிறான், அதோட நீயும் படி, வேண்டாம்னு நான் சொல்லல. ஆனா ஒரு கண்ட்ரோல், ஒவ்வொரு வருஷமும் நீ பாஸ் பண்ணணும்.
பாஸ் பண்ணினா தான் அடுத்த வருஷம் சோறு போடுவேன். சம்மதமானு கேட்டார். அந்த பெரியவரை நான் தினந்தோறும் வணங்குறேன். ஆமா, ஏன் 4 வருஷம் சோறு போடுவானா? ஒருவேளை சோறு போடுவானா? நாலாவது வருஷம் படிச்சு முடிச்சுட்டேன். பாஸ் பண்ணிவிட்டேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கேன். கொண்டு போய் இந்த ரெக்கார்டை காட்டினேன் அவருக்கு. நீ பாஸ் பண்ணி விடுவேன்னு எனக்கு தெரியுமே. கொஞ்ச நாள் நீங்க பழகிறதுல இருந்தா நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேனே. ஃபர்ஸ்ட் ரேங்க்ல கூட நீ வந்திருப்பேன்னு நான் எண்ணினேன் தெரியுமா அப்படின்னாரு. எதற்கு சொல்றேன்? இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் அந்த ராகத்தை தெரியுதேன்னு சொன்னா காரணம் என்ன? சம்பந்தர் சொன்னார், ஆதரித்து இசை கற்று வல்லார் சொல்ல கேட்டுக்கொண்டு வர்றமை வாதியாவினை மறுமைக்கும் இம்மைக்கும் வருத்தம் வந்தடையாது. இந்த சொல்லுதான் இல்லையா? ஆமா. அதனால தேவார திருவாசகத்தை இசையோடு கேட்டதுதான் நமக்கு நன்மை பயக்கும் என்பது என்ன? நான் குரு ஸ்டுடியோன்னு ஒரு ஸ்டுடியோவில் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். எஸ்பி பாலசுப்ரமணியம் வந்தார் அந்த வழியா. பெரியவருக்கு என்ன வயசு அப்படின்னு கேட்டார். 83 அப்படின்னு. என்ன சொல்றீங்க? 83 83 பாட முடியுமா? அவனுக்கு முடிட்டு போயிட்டு இல்ல கிட்ட இருந்தார். கல்வியை அவன் கொடுக்கறாங்க. அதனால தான் தினந்தோறும் அந்த கல்வியை அவன்கிட்ட கொண்டு சேர்த்துப்படுறான். தென்னங்கோயிலுக்கு போய் 50 பாட்டு 60 பாட்டு சொல்லுவான்ல. மூலத்திலிருந்து கொடுத்துக்கிட்டே இருந்தா அவன் ஏன் வட்டி கேட்க போறான்? ஏன் மூலத்தை கேட்க போறான்? அவன் போடா பாடுற, இன்னும் 10 இருக்காடு கொடுத்து வைடா, தமிழ் பாட்டு வரட்டும் வெளியில. இப்ப திருமுறை திருமந்திரம் பாடிட்டு இருக்கேன் இல்லையா? வருமான நோக்கம் 2வது தான் எனக்கு. பாட்டு வெளியாகுதான், தமிழ் பாட்டு, அதை பார்த்துட்டு இல்லையா? அன்னே இவையும் சிலவோ பலகமர உன்னற்கரியான் ஒருவன் இருஞ்சிறான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய் சென்னா என்னா முன்னந்தி சேர் மெழுகப்பாய் என்னானே என்னவயம் என்ன முதந்தல்லோமும் சொன்னோங்கள் வெவ்வேறாய் இன்னம் துயிலுதியோ வண்ணஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியால் என்னை துயிலில் பரிசேனோரம்பாவாய் சகரின சகரின
ஆழியானல் உடைமை ஆவாரும் வரும் கூலி முதல்வனாய் இந்த ஒருவரை ஏழை பங்காளனையே பாடு உரம்பாவாய் ஏழை பங்காளனையே பாடு உரம்பாவாய் நீங்க கூட இசை பயின்றால் அந்த உலகத்தை விட்டு வரமாட்டீங்க. ஆமா, அது என்ன அமைச்சிருக்கான் தெரியுமா? கடவுளே கடவுள். இந்த இசையை அமைத்திருக்கிற முறை இருக்கிறத எண்ணி பார்த்தோம்னா நெஞ்சு வெடிச்சு போடும். ஆமா, அப்படி அமைச்சிருக்கான். என்ன பண்ணிருக்கான்? சரிகம பதனித்தா தானிதப மகரித்தா. போக்குள்ள 7 வரக்குள்ள 7 இருந்தா அது தாய் ராகம் தான். சரி, அடுத்தபடி ஒரு ராகம் கொண்டாடுறான். சரிகம பதத்தா தானிதப மகரித்தா. அப்ப என்ன விட்டு போச்சு? நீங்கிற எழுத்து விட்டு போச்சு. அது ஒரு ராகம். அப்புறம் அடுத்தபடி ஒரு ராகம் கொண்டு வந்தான். சரிகம பண்ணி தானிதப மகரித்தா. எது விட்டு போச்சு? போக்குள்ள தா விட்டு போச்சு. அப்புறம் என்ன பண்ணினா? சரிகம பதனிதா தானிபா மகரித்தா. திரும்பி வரும்போது தா இல்ல. அடுத்தபடி என்ன பண்ணா? சரிகம பதனிதா சதா மகரித்தா. வரக்குள்ள நீ இல்ல. இப்படி கொண்டு வர்றான் அவன். கடவுளே கடவுள். என்ன அமைப்பு தெரியுமா? இப்படி 72 ராகம் தாய் ராகம் கொண்டு வந்தான். ஆமா, இந்த 72க்கு பிறந்த குழந்தைகள் எண்ணில்லாதன. அதனால்தான் ஏழிசை கடல்னு சொன்னாங்க. ஆமா, ஏழிசை கடல் அப்படின்ட்டான். ஒண்ணும் பண்ண முடியும். இந்த புள்ளிவா அமைச்சானும் கடவுள் தான் அமைச்சான்னு சொல்றாங்க. ஏழிசையாய் இசைப்பயனாய் அப்படின்னாரு சுந்தரர் இல்லையா? ஏழிசை வடிவமாக அவன் இருக்கிறான். இந்த இசையின் பயனாக அவன் இருக்கிறான் அப்படின்னாரு இல்லையா? அந்த கடலுக்குள்ள போனேன். நான் திரும்பி இந்த கரையை திரும்பி பார்க்கல. பின்னால் இருக்கிற கரையை நான் திரும்பி பார்க்க விரும்பல. ஆமா, அப்படி ஒரு தெய்வீகம் இந்த கலையில இருக்கிறது இல்லையா? அதோட நாட்டு மொழி தமிழ் பாடல்கள், தேவார, திருவாசகம், திருப்புகழ் சேரும் பொழுது தெய்வீக கணம். இதை நான் தினந்தோறும் எண்ணுகிறேன். அப்படி எண்ணும் போதுதான் வேலாயுத ஓதுவாருக்கு அடிமை. அப்படி தேவாரம் படித்தேன். சுப்பிரமணிய மொழியாருக்கு அடிமை. அவற்றை தான் சங்கீதம் முதல் பாடம் படிச்சுக்கிட்டேன். நான் மானசீக குருவா கொண்டேன் எம் தண்டபாணி தேசிகரை. அவரை போல தமிழ் சொல்ல முடியாது. ஆமா, மெதகடினமா இந்த சொல்லு எப்படி வருது பாருங்க. மெத்த கடினமா மெத்த கடினம்
இதுல எழுத்து சோரம் இருக்கிறதா? இல்ல, கிடையாது. பொய்யாத பொன்னவள கையா உரையும் இடம் தேன் தேனா படிப்புதான். தமிழ்பாட்டு சொல்வதை அவர்கிட்ட கத்துக்கிட்டேன். அவரை மானசீக குருவான்னு நினைக்கிறேன். பாட்டு சொல்லிக் கொடுக்குறீங்களான்னு கேட்டேன். முடியாது, எனக்கு வேலை இருக்கு. முடியாது. ஓயா, ஏகலையன் மாதிரி இருந்துட்டு போடுறேன். ஆமா, பின்னால வருத்தப்பட்டார் அவர். ஐயோ சாமிநாதன் வரேன்னு சொன்னானே, நான் விட்டுட்டேனே, இனிமே வரமாட்டானே. அப்படி ஒரு கலை. சித்தூர் புண்ண பிள்ளைகிட்ட போய் கொஞ்ச நாள் சங்கீதம் படிச்சேன். கடவுள், உண்மையான சங்கீதம் போடு. அப்படின்பாரு. அந்த 7 சுரமும் முழு வடிவத்தில் நிற்கும். கலாச்சாரம். ஆமா, அப்படி ஒரு இந்த கலை. இந்த கலையை நாம வீணடிக்கிறது நல்லதல்ல. இந்த பள்ளிக்கூடத்துல இந்த உடற்பயிற்சி கூடத்துல பாத்தீங்கன்னா இப்படி ஒரு ஸ்பிரிங் வச்சிருப்பான். இப்படி இழுக்க சொல்லுவான் அத, இல்லையா? நல்ல வலிவுடையவன் இப்படி இழுத்து விடுவான். என்ன போல சோப்பலாங்க என்ன பண்ணுவான், இப்படி இழுத்து விட்டு பொத்துங்க. அப்படி இழுத்து பார்த்துட்டு பொத்துன்னு போட்டவன் நான் தான், இல்லையா? அப்படி ராகங்கள்லாம் அப்படி அமைஞ்சிருக்க அந்த தெய்வீகம் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து அந்த சுதியை போட்டு பாடி பார்க்கும் போதுதான் கடவுளே, இந்த ஏழ்சைக்குள்ள நீ புகுந்துட்டு இருக்கியா? சபாஷ். உன்னை பார்க்கணும்னா இந்த ஏழ்சைக்கு தான் வரணுமா? டெய்லி அந்த வேலையை செய்ய தவறவே மாட்டேனா? ஆமா. மன்னார் ராஜகோபால பிள்ளை உங்களுக்கு தெரியுமில்ல? அவர்கிட்ட கொஞ்ச நாள் படித்தேன். அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படிக்கும்போது சித்தூர் சுப்பிரமணிய பிள்ளை ப்ரொஃபசர், மன்னார் ராஜகோபால பிள்ளை, மன்னார்குடி வைத்திலிங்கம் பிள்ளை, அவனும் எனக்கு வாத்தியாரா இருந்தாங்க. இத்தனை பேரையும் காலையில எந்திரிச்சு உட்கார்ந்த உடனே வணக்கம் செலுத்திக்கிறேன். குருவை வணங்கி விடு, அதுதான் அவங்க சொன்னது, இல்லையா? அது போதும். இன்னும் சொல்றேன், இந்த இசையை ஏத்துக்கிட்டா அவனை பாட விடும். எவ்வளவு பாட விடாது, விடாது, நடக்காது. பாரதியாரோட பேரன் பாட முடியாமல போயிட்டான்ல. பாரதியாரோட பேரன், அவன் பேர் என்ன, என்னமோ பாரதின்னு பேரு, நல்லா கச்சேரி பண்ணிக்கிட்டு இருந்தான். ராஜகுமார் பாரதி. போச்சு, தொழிலே போயிடுச்சு.
காரணம் என்ன? ஏத்துக்கல அது. ஆமா, அந்த தெய்வீகம் ஏத்துக்கல அவரை. இப்ப என்னமோ கொஞ்சம் மருந்து சாப்பிட்டு ஏதோ கொஞ்சம் வாயை திறந்து பாக்குறாருன்னு சொல்றாரு. போற்றி அருளுகனில் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகனில் அந்தமாம் செந்தளிகள் போற்றி எல்லா உயிர். இன்னொருத்த யாரோ ஒருத்தனை கூட அந்த மாதிரி விவரம் சொன்னான். யாரோ ஒருத்தன் பாட முடியாமல போயிட்டு ராஜ்குமார் பாடுறது மாதிரியே யாரோ ஒருத்தன் பாடி நல்லா பாடிட்டு பாட முடியாமல போயிட்டு. ஆமா, யுவராஜ் சொன்னான். ஏத்துக்கலன்னா தூக்கி எரிஞ்சிடும். இந்த பவர்ல கை வச்சா தூக்கி எரிஞ்சிருது பாருங்க, அந்த மாதிரி. போற்றி அருளுகனில் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராமிணையடிகள் போற்றிமால் நான்குவனும் காணாத புண்டரிகம் போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்னார்கள் போற்றியாம் மார்கழி நீர அடையலூரம்பாவாய். திருவம்பாவை பாடணும்னு நினைச்சேன். பல கருத்துக்கள் இடையிடையே வந்து சொன்னா அதுல நல்லது இருந்ததுன்னா எடுத்துக்கொள்ளுவீங்கன்னு சொல்லிவிட்டேன். தவறு இருந்தா விட்டுடுங்கோ, நல்லதா வச்சு கொள்ளுங்க என்று சொல்லி நம்ம பஞ்சாட்சரம் சொல்லி இந்த இடத்த நமக்கு கொடுத்து 4-5 வருஷமா நீ தமிழ்ச்சியை பாடி காட்டு என்று சொல்லியிருக்கிறவர்கள் வாழ்க என்று நாம் எல்லோருமா சேர்ந்து பஞ்சாட்சரம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவேற்றிக் கொள்வோம். ஓம் நம சிவாய சிவாய நமோ ஓம் நம சிவாய சிவாய நமோ ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நமோ ஓம் நம சிவாய சிவாய நமோ ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நமோ ஓம் நம சிவாய சிவாய நமோ சிவாய நமோ சிவாய